இன்றைய பதிவு மழையை பற்றி பார்க்க போகிறோம். ஆதியில் மழையை சிவனாக அம்மனாக நினைத்து வழிபாடு செஞ்சாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் வாசலில் பொங்கல் வச்சு வழிபாடு செஞ்சாங்கன்னா அன்றைய பொழுதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மழை கண்டிப்பாக வரும். அப்படி அந்த கண்டிப்பாக வர மழையில் ஆண் பெண் குழந்தைங்க எல்லாரும் நனைவாங்க, குதிப்பாங்க. ஜுரமோ ஜலதோஷமோ எதுவுமே வந்ததில்லை. உடம்புல நோய்கள் இருந்தால் கூட அந்த மழை நீர் இருக்கு இல்லைங்களா, அந்த அமுதத்தை உண்டு உடம்புல இருந்த நோய்களை குணப்படுத்திக்கிட்டாங்க. இன்னைக்கு அதை விட்டுட்டு நம்ம விலகி வந்துட்டோம்னு வச்சுங்களேன். நாட்டில் மன்னன் வந்து கேட்பான் மந்திரியார, என்ன மந்திரியார மாதம் மும்மாரி பொழிஞ்சுதான்னு கேட்பாங்க. மும்மாரி பொழிஞ்சுது மன்னா, வேளாண்குடிங்களெல்லாம் நல்லா இருக்காங்க, வெள்ளாமை நல்லா விளைஞ்சிருக்கு, சந்தோஷமாக இருக்காங்க. பொன்னேர் கட்டி ஓட்டுறதா சொல்லுவாங்க. பொன்னேர் கட்டி ஓட்டுற அளவுக்கு அன்னைக்கு விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் இருந்திருக்கு. எப்படி நம்ம அம்மா கிட்ட பால் குடிச்சு வளர்றோமோ அதே போல அந்த மழை நீர் இருக்கு இல்லைங்களா, அது உலகத்தில் இருக்கிற பயிர் பச்சை கோசமே அந்த பாலை பொழியிறது. அந்த பொழிகிற பாலை அந்த பயிர் பச்சை உண்டு வளர்ந்ததுனால அதற்கு அம்மன் பேர் சொன்னாங்க. அது கருமையான மேகங்கள் கொண்டு பொழிகிறதுனால கருமாரின்னு சொன்னாங்க. முத்து முத்தா பெய்யறதுனால முத்துமாரின்னு சொன்னாங்க. நம்மளுடைய ஆலயங்களில் அம்மன் ஆலயங்களுக்கு போனோம்னு வச்சுக்கோங்க, அங்கே மூலவர் இருக்கார் இல்லைங்களா, அங்கே பார்த்தீங்கன்னா சிரசை வந்து பிரதானமாக வச்சுருப்பாங்க. சிரசுக்கு ஏன் ஒரு பிரதானம்னு கேட்டிங்கன்னா, இறைவனுடைய பேராற்றல் அந்த சிரசில் நெத்தி பகுதியில் நிறைய காரியப்படுது, நிறைஞ்சிருக்கு. நம்ம நாட்டு சித்தர்கள் ஞானிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் அமைதியாக உட்கார்ந்து அவங்க நெத்தி பகுதியில் உள்ளே பார்த்து பலவிதமான விஷயங்கள் வந்து பார்க்குறாங்க, கேட்குறாங்க, அதை வந்து வெளியே சொல்கிறாங்க. அப்படி சொன்னது தான் பார்த்தீங்கன்னா திருப்புகழ், திருக்குறள், பைபிள், குரான். அவங்கெல்லாம் எந்த ஸ்கூலுக்கு போனாங்க, எந்த யூனிவர்சிட்டிக்கு போனாங்க, ஒரு குருக்கிட்ட பாடம் படித்தாங்க, அதை அப்படியே பின்பற்றுறாங்க, வந்து தனிமையில் உக்காந்தாங்க, தெரிய வேண்டியதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க, அது வந்து உலக உயிர்களுக்கு வெளியே சொல்லிட்டாங்க. இப்போ சாதாரணமாக இப்போ நம்ம ஒரு 2 வீலரில் போகிறோன்னா ஹெல்மெட் போட்டுக்கிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் தலைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த தலைக்குள்ள நிறைய விஷயங்கள் புதைஞ்சிருக்கு. ஆனால் நம்ம அதை கடைசி வரைக்கும் எடுக்காமலே இந்த உலகத்தை விட்டுட்டு போயிடுறோம். நேரங்காலம் கிடைக்க பார்த்து அமைதியாக ஒரு 5 நிமிஷம் அந்த நினைவும் உணர்வும் அந்த நெத்தி பகுதியில் வச்சு பழக ஆரம்பித்தா நிறைய தெரிஞ்சுக்கலாமே, முயற்சி பண்ணலாமே. மற்றொரு பதிவில் பார்ப்போம்.